ஸோ எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம் இல்லைங்களா, இஸ்லாமிக் பேங்கிங். இஸ்லாமிய வங்கி என்றால் என்ன என்பதை பார்க்க போறோங்க. வட்டி இல்லாத நியாயமான நீதமான ஒரு பொருளாதாரத்துடைய நடைமுறை வடிவம் தாங்க இந்த இஸ்லாமிய வங்கி முறை. உலகத்துல இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாமே வட்டி அடிப்படையில இயங்குது. ஸோ இன்று உலக பொருளாதாரத்தை இயக்கும் முக்கிய அமைப்புனா வங்கி முறை இல்லைங்களா, பேங்கிங் சிஸ்டம்ஸ். ஆனால் அந்த முறை பெரும்பாலும் வட்டி, அதாவது ரிபா, இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இயங்குது. இதனால செல்வம் சிலர்கிட்ட மட்டும்தான் போய் குவியுது, கடன் சுமை அதிகரிக்குது, பொருளாதார நெருக்கடிகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுது. இந்த சூழல்ல இஸ்லாம் ஒரு மாற்று வழி மட்டும் காட்டலங்க, அது ஒரு முழுமையான நெறிமுறை சார்ந்த நியாயமான நீதமான ஒரு வங்கி அமைப்பை, அந்த சிஸ்டமை நமக்கு வழங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இஸ்லாமிய வங்கினா என்ன? வட்டி இல்லாமல் ஷரியா விதிகளுக்குள் உண்மையான வியாபாரம் மற்றும் முதலீட்டை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய வங்கி முறை தான் இஸ்லாமிய வங்கி முறை. ஸோ அடிப்படை கொள்கை என்னன்னா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கான், வட்டியை ஹராமாக்கியிருக்கான். சூரத்துல் பக்ராவுடைய 275வது ஆயத். ஸோ லாபம் அனுமதி இருக்கு, ஆனால் வட்டி தடை இருக்கு. ஸோ இஸ்லாமிய வங்கி முறையோட அடிப்படை தூண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தூண், வட்டி முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. பணத்திற்கு பணம் அதிகமாக பெறுவது தடை, ஒரு கேரண்டி ரிட்டர்ன் என்பது கிடையாது. அடுத்தது இந்த ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங். இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள், இந்த லாஸ், இந்த நஷ்டம், இதே இதனுடைய பகிர்வு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஷேரிங் இருக்கு. அது வங்கியும் வாடிக்கையாளரும் இருவரும் ஆபத்தை பகிர்ந்து கொள்வாங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ இது நியாயமான முறை, சுரண்டல் இல்லாத ஒரு அமைப்பு. அடுத்தது உண்மையான அசெட் பேக்டு ஒரு சிஸ்டம், அதாவது உண்மையான சொத்து அடிப்படையிலான உள்ளது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரியல் அசெட் இருக்கணும் இல்லைங்களா, கற்பனை லாபம் இருக்கக்கூடாது. அடுத்து எத்திக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், நெறிமுறை முதலீடு சொல்லுவாங்க. வங்கி முதலீடு செய்யக்கூடிய துறைகள் பார்த்தீங்கன்னா, கல்வியில முதலீடு செய்யலாம், தொழிலில் செய்யலாம், விவசாயத்தில் செய்யலாம். ஆனால் மதுபானம், சூது, அநாகரிகம் இது போன்ற விஷயத்துக்கு தடை விதிக்குது இஸ்லாம் முதலீடு செய்வதில். ஸோ இஸ்லாமிய வங்கியில பயன்படுத்தக்கூடிய முக்கிய முறைமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முராபஹா, வியாபார அடிப்படை. எப்படின்னா, வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்க விரும்புறாரு, வங்கி அதை வாங்குது, வங்கி லாபம் சேர்த்து வாடிக்கையாளருக்கு விற்குது, வாடிக்கையாளர் அது தவணையாக செலுத்துறாரு. இதுல முக்கியம் என்னன்னா, இது கடன் கிடையாது, இது ஒரு வியாபாரம். அடுத்தது முஷாரக்கா, கூட்டு தொழில், அதாவது வங்கி வாடிக்கையாளர் சேர்ந்து முதலீடு செய்யறாங்க, லாபம் ஒப்பந்தத்தின்படி பகிரப்படுது, நஷ்டம் முதலீட்டின் அடிப்படையில பகிரப்படுது. அடுத்தது முதாரபா, வங்கி பணத்தை தருது, வாடிக்கையாளர் வேலை செய்யறாரு. ஸோ லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தால் பகிரப்படுது, நஷ்டம் வந்தால் வங்கி அதை ஏற்றுக்கொள்கிறது. அடுத்து இஜாரா, அதாவது வாடகை முறை. இது இஜாரானா என்னன்னா, வங்கி ஒரு சொத்தை வாங்குது, வாடிக்கையாளருக்கு வாடகைக்கு கொடுக்குது. எக்ஸாம்பிள் வீடு, வாகனம், எதுவாக வேணா இருக்கலாம். அடுத்து சலாம் இஸ்திஸ்னா, அதாவது முன்பணம் கொடுத்த பிறகு பொருளை பெறுவது. ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுது. ஸோ வங்கி சேவைகள் எப்படி இருக்கும்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேமிப்பு கணக்கு இருக்கும், அதில் வட்டி இருக்காது, லாப பகிர்வு மட்டும்தான் இருக்கும், ப்ராஃபிட் ஷேரிங் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட், பாதுகாப்பு மட்டும் கிடையாது, லாபம். அடுத்தது கடன், ஃபைனான்சிங், அதாவது வீடுல முராபஹா, இஜாரா இருக்கும், தொழிலில் முஷாரக்கா, முதாரபா இருக்கும். ஷரியாவுடைய கண்காணிப்பு இருக்கும், கவர்னன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இஸ்லாமிய வங்கியிலும் ஷரியா போர்டு இருக்கும், இஸ்லாமிய அறிஞர்கள் இருப்பாங்க, அனைத்து ப்ராடக்ட்ஸும் பரிசோதிப்பாங்க அவங்க. ஸோ பொதுவான வங்கியுடைய அடிப்படை வட்டி அடிப்படையில் செயல்படும், ஆனால் இஸ்லாமிய வங்கி வியாபாரத்தின் அடிப்படையில் செயல்படும். பொதுவான வங்கிகளில் லாபம் உறுதி செய்யப்பட்டிருக்கும், இஸ்லாமிய வங்கியில் அதில் மாறுபடும். பொதுவான வங்கியில் ஆபத்து வாடிக்கையாளருக்கு இருக்கும், இஸ்லாமிய வங்கியில் அதை பகிர்ந்து கொள்வாங்க ரெண்டு பேரும். அதனுடைய நெறிமுறை ரொம்ப குறைவா இருக்கும் பொதுவான வங்கியில், ஆனால் இஸ்லாமிய வங்கியில் மிக உயர்ந்த நெறிமுறைகள் இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, நேர்மையாக பார்த்தோம்னா சில இடங்கள்ல இஸ்லாமிக் பெயர்ல வங்கிகள் நடத்துறாங்க, ஆனால் அது உண்மையாலுமே இஸ்லாமிய வங்கிகளாக இருப்பதில்லை. ஸோ இதை பற்றி ஒரு சரியான விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும், சரியான இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இஸ்லாமிய வங்கி என்பது வட்டி இல்லாத முறை மட்டும் இல்லைங்க, மாறாக ஒரு நியாயமான பொருளாதார தத்துவத்தின் நடைமுறை வடிவம் தான் அது. ஸோ இது மனுஷனை சுரண்டாது, செல்வத்தை சமமாக சுழற்சி செய்யும், நெறிமுறைகளை பாதுகாக்கும். ஸோ பணத்தை உருவாக்கக்கூடிய உலகத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பணம் உழைப்புடன் சேர்ந்துதான் லாபம் தரணும்னு சொல்லுது. ஸோ இந்தியா போன்ற நாடுகள்ல, சில நாடுகள்ல பியூர் இஸ்லாமிக் பேங்கிங், ஷரியத் அடிப்படையான வங்கி தற்போதைய சட்ட அமைப்புல நேரடியாக அனுமதி கிடையாது. ஆனா சில வழிகள் மூலமா பார்ஷியலா நடைமுறை சாத்தியம் இருக்கு. ஏன் இஸ்லாமிக் பேங்கிங் இங்க சாத்தியம் இல்லை அப்படின்னா, முக்கியமான சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு, 1949.
இந்த சட்டத்தின் கீழே என்னன்னா, வங்கிகள் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் லெண்டிங் செய்யணும் என்ற அமைப்புல உருவாக்கப்பட்டிருக்கு. டெபாசிட்க்கு ரிட்டர்ன் கொடுப்பது வந்து முக்கிய செயல்பாடாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கொடுப்பது டெபாசிட்க்கு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங் பேஸில் இருக்கும். இஸ்லாமிக் பேங்கிங் என்பது இன்ட்ரெஸ்ட் பேஸில் கிடையாது. ஸோ இதனால் தற்போதைய சட்டத்துடன் டைரக்டாக கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நிலைப்பாடு, ஆர்பிஐ நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, பல முறை வந்து இஸ்லாமிக் பேங்கிங் குறித்து ஆய்வு நடந்தது. 2008 மற்றும் பிற காலங்களில் கமிட்டிஸ் வந்து பரிந்துரைகள் செஞ்சிச்சு. ஆனால் ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, எக்ஸிஸ்டிங் லாஸை மாற்றாமல் ஃபுல் இஸ்லாமிக் பேங்கிங் முடியாது, இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றாமல் ஃபுல் இஸ்லாமிக் பேங்கிங் முடியாது என்று. ஸோ அப்படின்னா எந்த வழிகளில் பாசிபிள் அப்படின்னா, என்பிஎஃப்சி மாடல், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லுவாங்க. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் வழி. இது எப்படின்னா என்பிஎஃப்சி உருவாக்கலாம். அது வந்து அசெட் ஃபைனான்சிங் செய்யலாம், லீஸ் அதாவது இஜாரா மாதிரியான மாடல்ஸ் பயன்படுத்தலாம். இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, பேங்கிங் லைசன்ஸ் தேவையில்லை. லிமிடேஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா, டெபாசிட்ஸ் வந்து ஃப்ரீயாக அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் உருவாக்கலாம். கேரளாவில் கூட சில முயற்சிகள் இது போல் நடந்திருக்கு. இதனுடைய லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ஸ் வந்து மிகவும் குறைவானது. அடுத்து ஏஐஎஃப் சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு சொல்லுவாங்க. ஷரியா கம்ப்ளைண்ட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை உருவாக்கலாம். இது ஹலால் செக்டார்ஸில் மட்டும்தான். அடுத்து கன்வென்ஷன் பேங்க்ஸில் வந்து இஸ்லாமிக் விண்டோ ஓப்பன் பண்ணலாம், செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இந்தியாவில் ஏற்கனவே உள்ள சில உதாரணங்கள் வந்து கேரளா ஸ்டேட் இனிஷியேட்டிவ், இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய முயற்சி, என்பிஎஃப்சி ஸ்ட்ரக்சரில் இயங்குது. அடுத்தது ப்ரைவேட் மாடல்ஸ் இருக்குது, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபைனான்ஸ் குரூப் இருக்குது, கோல்டு ஃப்ரீ லெண்டிங் இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸ் மாடல் இருக்குது. ஸோ முக்கிய சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் சேலஞ்ச் இருக்குது, பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து மாற்றம் தேவை, டாக்ஸேஷன் இஷ்யூ இருக்குது, அதாவது முராபஹால பையிங் செல்லிங்கில் டபுள் டாக்ஸேஷன் ரிஸ்க் இருக்குது. அவேர்னஸ் ரீதியாக பொதுமக்களுக்கு இஸ்லாமிய ஃபினான்ஸ் புரிதல் வந்து ரொம்பவே குறைவு. ஸ்டாண்டர்டைசேஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஷரியா ஸ்டாண்டர்ட் இங்கே கிடையாது. ஸோ நாளைய ஃபியூச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இந்தியா வந்து ஒரு செக்யூலர் எக்கனாமி, எத்திக்கல் ஃபைனான்ஸ்க்கு டிமாண்ட் அதிகரிச்சுட்டே வருது. இஎஸ்ஜி மாடல்ஸ் வந்து வளர்ச்சி பெற்றுட்டே வருது. இஎஸ்ஜினா என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். ஸோ இஸ்லாமிக் ஃபினான்ஸ் வந்து இதோடு அலைன் ஆகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்னெல்லாம் நடந்தால் ஃபுல் இஸ்லாமிக் பேங்கிங் வரும்னா, பேங்கிங் லாஸ் அமெண்ட் செய்யப்பட்ட ஆர்பிஐ ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கப்பட வேண்டும், டாக்ஸ் ரிஃபார்ம் செய்யப்பட்டால் சாத்தியம். தற்போதைய நிலை என்னன்னா, ஃபுல் இஸ்லாமிக் பேங்கிங் சாத்தியம் இல்லை, பார்ஷியல் மாடல்ஸ் தான் பாசிபிள். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிஎஃப்சி ஃபண்ட்ஸு, கோஆப்ரேட்டிவ்ஸ்.